ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிட்ஸ் அகாடமி. நான் உங்கள் டெனிஸ். இந்த விட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டியோட லேப் 5 தான். இதுக்கு முன்னாடி நம்ம 4 லேபோட வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைல் பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பற்றி நான் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம், பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோட லேப் நேம் என்னன்னா ஃபைல் பாத் ட்ராவர்சல் வேலிடேஷன் ஆஃப் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வித் நல் பைட் பைபாஸ். ஓகேவா, இந்த லேப் தான். ஸோ இந்த லேபோட டிஸ்கிரிப்ஷன் படிச்சிங்கன்னா திஸ் லேப் கண்டெயின்ஸ் ஏ பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டி இந்த டிஸ்பிளே ஆஃப் த ப்ராடக்ட் இமேஜ் ஓப்பன் இடத்துல வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி the application validates that the supplied file name ends with the expected file extension. அப்ளிகேஷனை நம்ம ஃபைல் நேம் கொடுக்குறோம் தெரியுமா, அது எப்படி வேலிடேட் பண்ணுது அப்படின்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷனை பேஸ் பண்ணி தான் வேலிடேட் பண்ணதான். ஓகே, வெதர் இது ஒரு இமேஜா .png ஆர்எல்ஸ் .jpg ஆர்எல்ஸ் .pdf ஆர்எல்ஸ் ஒரு .mp4 .mp3 அது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக இருந்தால் அது அப்ளிகேஷன் வேலிடேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டு சால்வ் த லேப் ரிட்ரைவ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ET/password ஃபைல். எப்பயும் போல் ET/passwd ஃபைலை ஷோ பண்ண சொல்கிறாங்க, அதாவது ரிட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு லினக்ஸ் சர்வர் தான், இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுக்குறேன். ஸோ இதுவுமே எப்பயுமே இருக்க போகிற ஒரு லேப் தான், ஒரு இ-காமர்ஸ் சைட் தான் எப்பயும் போல் கொடுக்குற மாதிரி. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஒரு இமேஜ் ரீலோட் பண்ணுவோம். அந்த சைக்கிள் எடுத்துப்போமா, ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபைல் நேம் பார்த்தீங்களே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா, ஸோ இது ஒரு ஃபுல் பாத்தை மென்ஷன் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபைல் நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இதில் நம்ம ஃபுல் பாத்தையும் போட்டு செக் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. ஸோ நான் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுறேன். ரிக்வஸ்ட் வந்துருச்சு. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுத்தாச்சு, ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணியாச்சு, ரிப்பீட்டர். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the application validates that supplied file name ends with the expected file extension. ஓகேவா, ஃபைல் நம்ம இப்போ இங்கே கொடுக்குறது தெரியுமா நேமு, இந்த ஃபைல் நேம் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். அதாவது ஜேபிஜியில் தான் இருக்கணுமே அந்த நம்ம கொடுக்க போகிற இந்த ஃபைல் நேம். ஓகேவா, ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா நம்மளோட ET/password ஃபைல் எப்பயுமே ஜேபிஜி ஃபைலெல்லாம் இருக்குது, அதாவது டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேவா, ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம போன லேபில் ட்ரை பண்ண மெத்தட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலாம். ./etc passwd. ஓகேவா, ஸோ இதை ட்ரை பண்ணிடலாம். ஸோ இதுவுமே ஒர்க் ஆகலை. அதே மாதிரி இதையும் அப்சல்யூட் பாத்தையும் கொடுத்து பார்த்து சரி ஜஸ்ட் அந்த பாத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்து பார்ப்போம். அதுவுமே ஒர்க் ஆகலை. இங்கே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன் தெரியுமா, ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷனை பேஸ் பண்ணி தான் ஃபைல் நேம் சர்வர் வேலிடேட் பண்ணுது, அப்ளிகேஷன் சர்வர் வேலிடேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நாம் ஜேபிஜி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் என்ன கொடுத்தாலுமே அந்த இடத்துல நோ சச் ஃபைல் தான் வரும். நம்ம கடைசியாக இங்கே கொடுக்கும்போது .jpgன்னு கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும். .jpg கொடுக்குறேன். மூணு இருக்கா? ஓகே, 3 இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த passwd ஃபைல் அப்படிங்கிறது ஒரு இமேஜ் கிடையாது, அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல நம்ம .jpg கொடுத்தோன்னா மறுபடியும் அது என்ன சொல்கிறது, நோ சச் ஃபைல் தான் வரும். ஏன்னா அது அந்த சர்வர் வேலிடேட் பண்ணி உள்ளார அனுப்புனாலுமே அங்கே பாஸ்வேர்ட் .jpgன்னு சொல்லிட்டு எந்த ஃபைலுமே இருக்க போகிறதில்ல சர்வருக்குள்ளார. ஓகேவா, அந்த டைரக்டரிக்குள்ளார இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு நல் பைட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நல் பைட்னா என்ன அப்படின்னா அது ஜஸ்ட்டு ஒரு %00ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தினேஷ் குமார் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த நல்பைட்டை கொடுத்துட்டோன்னா இப்போ சர்வர் என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இன்புட்டை தினேஷன் மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா, அந்த நல்பைட்டுக்கு அதுக்கப்புறமா இருக்கிற எந்த வேல்யூமே நல்பைட்டுக்கு அதுக்கப்புறமா இருக்கிற எந்த ஒரு இதையுமே சர்வர் எடுத்துக்காது. ஓகேவா, தினேஷ் %00 குமார் இருக்குன்னு வைங்களேன். இங்கே இப்போ இதை இன்புட்டாக கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, தினேஷுங்கிறத மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா, அந்த %00 குமாருங்கிறத அது டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல தான் நல்பைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, அதாவது 2 ஸ்ட்ரிங்கை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நல்பைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே நல்பைட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த passwdக்கும் இந்த .jpgக்கும் நடுவில் தான். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா அப்ளிகேஷன் இந்த எக்ஸ்டென்ஷனை பார்த்து உள்ளார விட்டுரும். ஓகேவா, ஸோ இது வேல்டான ஒரு இன்புட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷனை பார்த்து உள்ளார விட்டுரும். ஆனால் PHP கோடில் எந்த இன்புட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும்னா இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த .//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 /
இந்த நல் பைட்டுக்கு அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்துச்சா, நம்ம எக்ஸ்டென்ஷனையும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம், நமக்கு தேவையான ET/password ஃபைலையும் நம்ம அழகாக வந்து ஃபெச் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சென்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து ET/password ஃபைலோட ஒரு கண்டென்ட். ஸோ இந்த லேபோட டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நல் பைட் கான்செப்ட் வந்து ரொம்பவே ரேர் தான். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல கைஸ், இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லேபு. ஸோ என்னோட டீச்சிங் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.